ശ്ലോകം 49. ഹന്തും മാമുദ്യതൗ പാപൗ കിം കരോമി ക്വയാമി ച ഇത്യുക്താ സാ തദാ ദേവി സ്മിതപൂർവമുവാചഃ. സ്മിതപൂർവം ഉവാചഃ. ദേവി പുന്നകയോട് കൂടിയിട്ട് റിപ്ലൈ ചൊല്ലറാ വിഷ്ണുക്ക്. രണ്ട് പാപികളും കൂടിയിട്ട് എന്നെ കൊല്ലറத்துக்கு ரெடியா நிக்கிறா. நான் இனி என்ன வாக்கும் பண்ணுவேன் அப்படின்னு விஷ்ணு கேட்கிறார். நான் இனி எங்க போவேன் அப்படின்னு கேட்கிறார் விஷ்ணு. பிரம்மாவாக்குமானா என்ன காப்பாத்து சொல்லி என்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கார். இப்போ என்ன கொல்லறேன்னாக்கும் இந்த அசுரர்கள் எல்லாம் சொல்லின்னு இருக்கா. என்ன கொன்னுட்டு வேணும் அந்த அசுரர்களுக்கு பிரம்மாவை கொல்லறதுக்கு அப்படின்னு வர சொல்லறா. நான் என்ன வாக்கும் பண்ணுவேன். இந்த அசுரர்களை 5000 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு யுத்தம் பண்ணிட்டு என்னால ஒன்னும் டயர்டாக்கிறதுக்கு கூடயும் சாதிச்சிட்டில்லை இப்படின்னு எல்லாம் விஷ்ணு சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு அம்பாள் புன்னகையோடு கூடிட்டு ரிப்ளை சொல்றா. ஸ்லோகம் 50. பிரணமந்தம் ஜகநாதம் வாசுதேவம் சனாதனம் தேவதேவ ஹரே விஷ்ணு குரு யுத்தம் புனः ஸ்வயம். அம்பாளை தொழுது நிற்கிறார் பகவான், ஸ்துதிச்சு நிற்கிறார் பகவான். இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனாயிருக்கிற எப்பவும் சனாதனமாயிருக்கிற அந்த வாசுதேவன் கிட்ட தேவி இப்படி சொன்னா. தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிற விஷ்ணு அந்த அசுரர்கள்கிட்ட மறுபடியும் யுத்தம் பண்ணு அப்படின்னு யுத்தம் புனः ஸ்வயம் குரு. அந்த அசுரர்கள்கிட்ட மறுபடியும் விஷ்ணு நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு. ஸ்லோகம் 51. வாஞ்சயித்வாத்திமௌ சூரௌ ஹந்தாவ்யௌ ஜ விமோஹிதௌ மோஹயிஷ்யாம்யஹம் நூனம் தானவௌ வக்ரயாத்ருஷா. சூரர்களாயிருக்கிற இந்த 2 பேரையும் ஏதாவது ஏமாத்தம் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஒரு மோகத்தை உண்டாக்கி அவளை ஏமாத்தினாதான் அவளை கொல்லறதுக்கு சாதிக்கும். நேரே வா நேரே போங்கிற வேலையொன்னும் இவாகிட்டாகாது. என்னோடு கடக்கன் பார்வைய இந்த அசுரர்கள் மேல வீசி அவளுக்கு நான் ஏதாவது ஒரு மோகத்தை உண்டாக்குறேன், ஆசைய உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லுறா அம்பாள் விஷ்ணுட்ட. இந்த அசுரர்கள் அதிசக்தன்மாராக்கும். அவளை நேர்வழிக்கு ஒன்றும் தோக்கடிக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால அவளுக்கு ஏதாவது ஒரு மோகம் உண்டாகணும் மனசுல. அப்படி மோகம் பண்ணி அவளை வஞ்சனை பண்ணி சீட்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் அவளை கொல்ல பറ്റുம். அதனால என்னோட கடக்கன் பார்வையால அவளுக்கு நான் ஏதாவது ஒரு மோகத்தை உண்டாக்குறேன், ஆசைய உண்டாக்குறேன். 52வது ஸ்லோகம். ஜஹி நாராயணாசுத்வம் மம மாயா விமோஹிதௌ தச்ருத்வா வஜனம் விஷ்ணு தஸ்யா ப்ரீதிரசான்விதம். ஜஹி நாராயணாசுத்வம் மம மாயா விமோஹிதௌ தச்ருத்வா வஜனம் விஷ்ணு தஸ்யா ப்ரீதிரசான்விதம். ப்ரீதிரச அன்விதம். தேவியோடு ஆனந்தப்பிரதமான வார்த்தைகளை கேட்டுட்டு என்னோடு மாயையால அவளை மோகப்படுத்தி நான் அவளுக்கு ஏதாவது ஒரு ஆசைய உண்டாக்குறேன் அப்படின்னு தேவி சொன்னா
அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த மோகம் உண்டானதுக்கு அப்புறமா விஷ்ணு உனக்கு சீக்கிரமா அந்த அசுரர்களை கொல்லறதுக்கு சாதிக்கும் இப்படின்னு தேவி சொன்ன அந்த தேவியோட வார்த்தைகளை, ஆனந்தகரமாயிருக்கிற வார்த்தைகளை கேட்டுட்டு ஸ்லோகம் 53. சங்கிரமஸ்தலமாசாத்ய தஸ்தௌ தத்ர மகார்ணவே ததா யாதௌ ஜஸ்தௌ வீரௌ யுத்தகாமௌ மகாபலௌ. ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னாக்குமே விஷ்ணு சொல்லியிருக்கார் அசுரர்கள் கிட்ட. அசுரர்கள் விஷ்ணு ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூர போய் நிக்க வச்சுறார். அவ 2 பேரும் விஷ்ணு ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் அப்படின்னு தூரமா போய் நிக்கிறா. விஷ்ணுவானா அம்பாளை பிரார்த்தனை பண்ணி அம்பாள் கிட்டேந்து என்னவாக்கும் நானே செய்யணும் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இப்ப மறுபடியும் யுத்தம் பண்ற இடத்துல வந்து நின்னாச்சு. அந்த டைம்ல ரொம்ப சக்தியோடு கூடிட்டு யுத்தம் செய்யறதுக்கு ஆசிச்சுண்டு அந்த 2 அசுரர்களும் மது கைடவர்கள் அங்க வந்து சேர்ந்தா அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 54. வீட்சிய விஷ்ணும் ஸ்திதம் தத்ர ஹர்ஷயுக்தௌ பபூவது திஷ்ட திஷ்ட மகாகாய குரு யுத்தம் சதுர்புஜா. விஷ்ணுவை அங்க பார்த்தோன்னு 2 பேருக்கும் குஷி ஆயிடுச்சு. அசுரர்களாக்குமே ஆரிட்டையாவது இப்படி சண்டை போடணும், சண்டை போடுறதுக்கு ஆளை தேடிட்டு நடந்தோனையாக்கும் பிரம்மா தாமரை பூல உட்கார்ந்து இருக்கிறத கண்டது. பிரம்மாக்கு சண்டை போடுறதுக்கான திராணி ஒன்றும் இல்லை சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த பிரம்மாவை தாமரை பூலேந்து இறங்கி ஓடிப்போ அப்படின்னு சொன்னவாளாக்கும் இந்த அசுரா. பிரம்மாவாக்குமானா பயந்து வரைச்சு நடுங்கிண்டு மகாவிஷ்ணுவை சரணம் பிராபிச்சோன மகாவிஷ்ணு யோக நிதிரையில இருந்தார். மகாவிஷ்ணுவை தூங்க வச்ச தமோகுண ரூபியா இருக்கிற அதிபராசக்தியை பிரார்த்திச்சார் பிரம்மா. பிரம்மாவோட பிரார்த்தனை கேட்டு ஒண்ணு இந்த அசுரர்களை கொல்லணும், அப்படி இல்லைன்னா தேவி என்னையே கொல்லணும், அப்படி இல்லைன்னா விஷ்ணுவை எழுப்பி விடணும். இப்படி இருக்கிற பிரார்த்தனையை கேட்டுட்டு தேவி மகாவிஷ்ணுவோட சரீரத்துல தமோகுணமா இருந்த அந்த நித்ரா தேவி மகாவிஷ்ணு கிட்டேந்து விலகி போனா. பகவான் விஷ்ணு முழிச்சுண்டார். முழிச்சிட்டும் நெடுங்கி நிற்கிற அந்த பிரம்மாவை பார்த்து காரணத்தை கேட்டு அசுரர்களாக்கும் பிரம்மாவோட பயத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு 5000 வருஷமாக்கும் பகவான் அசுரர்கள் கூட யுத்தம் பண்ணினது. பகவானுக்கு டயர்டு வந்தது, அசுரர்களுக்கு டயர்டு வரலை அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு அதுக்கு ஒரு காரணம் உண்டாகும் அப்படிங்கறத புத்தியோடு கூடிட்டு யோசனை பண்ணிட்டு அசுரர்கள் கிட்ட பகவான் பேசினார். நீங்களெல்லாம் 2 பேரும் மாத்தி மாத்தி ரெஸ்ட் எடுத்துட்டல்லவா என்கிட்ட சண்டை போட்டு, அதே மாதிரி நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். யுத்த தர்மங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறமா பகவான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அசுரர்கள் பகவானை டிஸ்டர்ப் பண்ணாம நகர்ந்து போய் நின்னா. அந்த டைம்ல பகவான் மனசா அதிபராசக்திய தியானிச்சு இந்த அசுரர்களை தோக்கடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டு இப்ப மறுபடியும் அந்த யுத்தம் பண்ற அந்த இடத்துல வந்து நிக்கிறதையாக்கும் இந்த அசுரர்கள் பார்த்துட்டு ஓடிண்டு வரா. சந்தோஷத்தோடு கூடிட்டு ஓடிண்டு வரா. பரவாயில்ல பரவாயில்ல, யுத்தம் செய்யறதுக்கு வந்துட்டியே, எங்க கிட்ட யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லறா அந்த அசுரர்கள் பகவான் கிட்ட. நீ தோத்து ஓடி போயிடுவாய் அப்படின்னு நினைச்சோம், 4 கை இருக்கிறவனே அப்படின்னு கூப்பிடுறா அசுரர்கள் பகவானே. சதுர்புஜா அப்படின்னு 4 கை இருக்கு மகாவிஷ்ணுக்கு, அதனாலேயாக்கும் அந்த அசுரர்கள் பகவான சதுர்புஜா அப்படின்னு கூப்பிட்டது. 4 கை இருக்கிறவனே, நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டியே, இப்ப எங்க கூட யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லறா. ஸ்லோகம் 55. दैवादीनौ विदित्वाद्य नूनं जय पराजयौ सबलो जयमाप्नोति दैवा जयति दुर्बलाम्. ஒருத்தர் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதும் தோக்கிறது அப்படிங்கிறதும்
தெய்வ நிச்சயமாக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வேணும் யுத்தம் பண்றதுக்கு. பலம் இருக்கிறவா ஜெயிப்பா, பலம் இல்லாதவா தோத்துடுவான்னு ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த பலம் இல்லாதவா துர்பலனா இருக்கிறவா பகவானோட அனுகிரகத்தால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸ்லோகம் 56. சர்வதைவ ந கர்த்தவ்யௌ ஹர்ஷசோகௌ மகாத்மனா புரா வை பகவோ தைத்ய ஜிதாதானவவைரினா. யுத்தத்தில ஜெயிச்சா குஷியா இருக்கிறது, தோத்தானா துக்கமா இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை சிரேஷ்டனான ஒரு போராளிக்கு இருக்கக்கூடாது. அசுரர்களை சத்ருவாயிட்டு நினைக்கிற உனக்கு அந்த மாதிரி ஒரு நினைப்பொன்னும் வேண்டாம். நீ எப்படியும் தோத்துதான் போவாய். தோத்தானாலும் நீ சங்கடப்படணும் கூடாது. எத்தனையோ அசுரர்களை நீ தோக்கடிச்சிருக்காய். அப்படின்னு இந்த அசுரர்கள் பகவான் கிட்ட பேசுறா. 57வது ஸ்லோகம். அதுநாசானயோ சார்தம் யுத்தியமான பராஜித. இப்ப யுத்தத்தை நீ எந்த கிட்ட தோத்திருக்காய், அதனால என்ன அப்படிங்கிற அசுரர்கள். நீ டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மட்டுமே போயிருக்காய். நீ உனக்கு அதுக்கான சக்தி ஒன்னும் இருக்காது. நீ ரொம்ப தெம்பா வந்து நிக்கிற மாதிரிதான் நிக்கிறாய். யுத்தத்துக்கு ரெடியா வந்திருக்காய், ஆனா நீ ஜெயிச்சிருந்த மாட்டாய். அதனால என்ன அப்படிங்கிற அசுரர்கள். എന്നിട്ട് சூதன் கண்டினியூ பண்றார். ஒரு ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன சொல்லிட்டு சூதன் சொல்லற மாதிரியாக்கும் அடுத்த லைன். அதனாலயாக்கும் இங்க நடுவுல சூத உவாஜா 2வது லைன்ல இத்யுக்த்வா தௌ மகாபாஹு யுத்தாய சமுபஸ்திதௌ. இப்படி சொல்லிண்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த 2 அசுரர்களும் யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு பகவானோட கிட்டக்க வந்து நின்னா. 57வது ஸ்லோகத்தோடு ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது அசுரர்கள் பகவான் கிட்ட பேசினதாயிட்டு. யுத்தத்துக்கு நீ ரெடி ஆயிட்டு வந்திருக்காய், ஆனா நீ தோத்தா மாதிரிதான், அதனால நீ என்ன அப்படின்னு எல்லாம் அவ கேட்கறா. அடுத்த 2வது லைன் சூதன் இங்க வர்ணிக்கிற மாதிரியாக்கும் சொல்லப்படுறது. அதனால சூத உவாஜா சொன்னதுக்கு அப்புறம் 57வது ஸ்லோகத்தோடு 2வது லைன் இத்யுக்த்வா தௌ மகாபாஹு யுத்தாய சமுபஸ்திதௌ. இப்படியெல்லாம் சொல்லிண்டு ரொம்ப ரொம்ப வீரியசூர பராக்கிரமிகளாயிருக்கிற அந்த அசுரர்கள் 2 பேரும் யுத்தம் பண்றதுக்கு பகவான் கிட்ட வந்து நின்னா அப்படின்னு சூதன் சௌனகாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 58. வீட்ச விஷ்ணுர் ஜகானாசு முஷ்டினால்புத கர்மணா தாவத்யதிபலோன்மத்தௌ ஜக்னதோர்முஷ்டினா ஹரிம். பக்கத்துல வந்தோனையே விஷ்ணு என்ன பண்ணினார், முஷ்டி சுருட்டி கைய சுருட்டி அவளை அடிச்சார். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதி பராக்கிரமசாலிகளாயிருக்கிற அவளும் கைய சுருட்டி முஷ்டியால விஷ்ணுவ இடிச்சா. ஸ்லோகம் 59. ஏவம் பரஸ்பரம் ஜாதம் யுத்தம் பரமதாருணம் யுத்யமானௌ மகாவீர்யௌ திருஷ்ட்வா நாராயண சதா. அப்படி அவா 2 அசுரர்களும் பகவானுமாயிட்டு அதிபயங்கரமான போர் நடந்தது. பராக்கிரமசாலிகளாயிருக்கிற அவா கொஞ்சம் கூட டயர்ட் இல்லாதக்கு யுத்தம் பண்றத பார்த்தார் விஷ்ணு. ஸ்லோகம் 60. அபஷ்யத் சம்முகம் தேவ்யா கிருத்வா தீனாம் திருஷம் ஹரி
സംവീക്ഷ്യ താദൃശം വിഷ്ണു കരുണാരസ സംയുതം. ഭഗവാൻ വിഷ്ണു தேவிய பார்த்தார். ரொம்ப தயனீயமாயிட்டு பார்த்தார். இந்த அசுரர்கள் என்ன இடிச்சே கொன்னுடுவா போல இருக்கே தேவி அப்படின்னு தேவிய பார்த்தார் விஷ்ணு. ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு அவஸ்தையில விஷ்ணு இருக்கார் அப்படிங்கறத தேவி பார்த்தா. ஸ்லோகம் 61. ஜகாசாதீவ தாம்ராட்சி வீட்சமாணா ததாசுரௌ தௌ ஜகான கடாட்சைச்ச காமபாணைரிவாபரே. தேவி தன்னோட கண்களால அசுரர்களை பார்த்தா. தேவியோட கண்கள் அப்படிங்கிறது அத்தனை பேரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய காந்த மாதிரி இருக்கிற கண்ணோடு கூடிட்டு அப்ப தேவி பார்த்தா. பார்த்துட்டு அழகா ஒண்ணு சிரிச்சா தேவி அசுரர்களை பார்த்து. காமபானங்களுக்கு ஈக்குவலான அந்த பார்வையால தேவி அவளை பார்த்து பார்வையால மயக்கினா. ஸ்லோகம் 62. மந்தஸ்மிதயுதை காமம் பிரேம பாவயுதைரனு திருஷ்ட்வா முமுஹதுப்பாதௌ தேவ்யாவக்ரம் விலோகயன். புன்னகையோடு கூடிட்டு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பிரேமபாவத்தோடு கூடிட்டு தேவி பாக்கிறத பார்த்த அந்த அசுரர்கள் 2 பேரும் தேவியோடு அந்த அழகுல மயங்கி நின்னா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 63. விசேஷமிதி மன்வான்வௌ காமபாணாதி பீடிதௌ வீட்சமாணௌ ஸ்திதௌ தத்ர தாம் தேவி விஷதப்ரதாம். அவளுக்கு தேவியோடு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாயிட்டு தோணுச்சு. அதனால அவ காம பரவசர்களாயி துறந்துட்டா. அந்த தேவியோடு அழகுல மதிமயங்கி நின்னுட்டா. தேஜோமையான தேவிய பார்த்துட்டு பகவான் கிட்ட யுத்தம் பண்ணறதையே மறந்து நின்னுட்டா. பகவான் கிட்ட முட்டி சுருட்டி யுத்தம் பண்ணின்றதோ இருக்கா. இங்க தேவியோடு அழக பார்த்து யுத்தம் பண்றத நிறுத்திண்டு பகவதியோடு அந்த அழகுல மயங்கி நின்னா. ஸ்லோகம் 64. ஹரிணாவிஜ சத்ருஷ்டம் தேவ்யாஸ்தத்ர சிகீர்ஷிதம் மோஹிதௌ தௌ பரிஜ்ஞாய பகவான் காரியவேத்தமா. தேவி என்ன செய்யறதுக்காக முயற்சி பண்றா அப்படிங்கறத விஷ்ணுவும் புரிஞ்சுக்கிட்டார். பகவான் விஷ்ணு இந்த அசுரர்கள் 2 பேரும் தேவியில மயங்கிட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டார்.